சிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சு? லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்ல வந்து டெவால்ட் ப்ரூவிஸ் அவர் வந்து இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்தாரு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் கன்டினியூஸா வின்னு. அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் கூட ஹைதராபாத்ல நடக்குது. அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா? டோனி வராரு வேற சொல்றாங்க. தல டோனி உள்ள வந்தா காம்பினேஷன் எப்படி செட் ஆக போகுது? என்ன நடக்க போகுது? மேட்ச் வந்து பேக் டு பேக் வின் பண்ண போறாங்களா? நம்பர் 3 3வது மேட்ச் ஹேட்ரிக் வெற்றியா இருக்குமா? இத பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ்ஆர்எச் விசஸ் சிஎஸ்கே ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேட்ச் அனாலிசிஸ், அதாவது கிரவுண்ட பத்தி பேசிடலாம். கார்த்தி, கிரவுண்ட்ல என்ன நடந்திருக்கு ஹைதராபாத் கிரவுண்ட்ல? ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா இங்க எப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வந்து ஹிஸ்டரி வந்து சொல்லுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் நிறைய வின் பண்ணிருக்காங்க இங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 2024 அப்புறம் பார்த்தோம்னா நிறைய சேசிங் சைடு தான் வின் பண்ணிருக்கு. அப்ப கேட்பீங்க, அப்ப போன மேட்ச் யார் ஜெயிச்சா? பேட்டிங் ஃபர்ஸ்ட் தானே ஜெயிச்சாங்கன்னு கேக்குறீங்க. அது வந்து போர் பேட்டிங். அது வந்து ரெக்லெஸ்ஸா சுத்துனாங்க நிறைய பேர். அதனால நிறைய விக்கெட் வந்து ராஜஸ்தான் அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 180 வரைக்கும் போனாங்க. இப்போ ரீசெண்டா என்ன ஹிஸ்டரி சொல்லுதுன்னா சேசிங் சைடுக்கு தான் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும், ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். ஆனா ஹிஸ்டரி, ஓவரால் ஹிஸ்டரி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சொல்லுது. அதாவது ஒரு காலத்துல டேவிட் வார்னர், பென் கட்டிங் அந்த ஒரு பழைய டீம் ஆடும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு 2024 அப்புறம் அந்த 250 நிறைய வருதுல, அதனால வந்து ஹைதராபாத் ஸ்டேடியம்ல தான் வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்கோரும் வந்துச்சு நினைக்கிறேன். 287 ஒரு அடிச்சாங்க. அதுவும் இந்த கிரவுண்ட்ல தான் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அதனால வந்து ஒரு பேட்டிங் பாரடைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் 2024 அளவுக்கு இருக்குமான்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த ரெண்டு டீம் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் வந்து டீம் எதை சேஞ்ச் பண்ண போறாங்க, என்ன சேஞ்ச் பண்ணா டீமுக்கு நல்லா இருக்கும்? வந்து ஹோம் கிரவுண்ட் எஸ்ஆர்எச், அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். அலசன் ப்ரோ, எஸ்ஆர்எச் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்? இல்ல ப்ரோ, லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து வின்னிங் மூமெண்ட்ல இருக்காங்க. டீமை வந்து அன்சேஞ்சா தான் அவங்க வரணும். ஆனா நிதிஷ்குமார் டீமே பேக் டு ஃபார்ம். அங்கங்க அவரோட கிளிம்ஸை காமிக்கிறாரு. பவுலிங்லயுமே கொடுக்குற 2 ஓவர் நல்லா போடுறாரு. பேட்டிங்லயுமே தேவைப்படுற நேரத்துல ஸ்கோர் பண்றாரு. நான் முன்னாடி நல்லா விமர்சிச்சேன் நிதிஷ்குமார் டீம்ல இதுக்கு அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டரா பவுலிங் ஆல்ரவுண்டரா என்ன ஆல்ரவுண்டர்னே தெரியல அப்படின்னு சொல்லி விமர்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டான டைமுக்கு வந்து டீமுக்கு ஃபார்ம்ல வந்திருக்காரு. அந்த 2 புது பவுலர்ஸ் எடுத்தாங்க, அந்த சகிப் குசினும் அதுக்கப்புறம் அது பேர் இன்னொருத்த பேர் என்ன, பிரபுலிங்க. நல்ல பிரில்லியண்டா பண்ணிருந்தாங்க அவங்க. அதனால டீம் வந்து அன்சேஞ்சபிளா தான் போகணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கும். எப்படி சிஎஸ்கே வந்து அன்சேஞ்சபிளா போறாங்களோ அதே மாதிரி இவங்களுமே அன்சேஞ்சபிளா போகணும். மொமெண்டம் கரெக்டா அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த ஃப்ளோல. சோ அன்சேஞ்சபிளா தான். இன்னொன்னு சிஎஸ்கே டீம் எடுத்து இனிமே அவங்க ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல தான் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அவங்க ஆடுறாங்க, பட் ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவா இல்ல. புதுசா வந்து 2 பேர் எடுத்துட்டு வந்தாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கன்சர்ன் இருக்கு எனக்கு இன்னுமே, ஜீசன் அன்சாரி ஆடாம இருக்கிறது. இல்ல ப்ரோ, சிவங்க குமார் வந்து ரொம்ப இப்போ நடந்து முடிஞ்ச இந்த சையத் முஸ்தாக் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் திரும்ப சான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஓவராலாவே இந்த ஐபிஎல் எடுத்து பாத்தீங்கன்னா லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இங்கேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதனால அந்த ஒரு இதை நம்பிக்கையில தான் சிவங்க குமார் எடுத்துட்டு வந்தாங்க. சீசன் அன்சாரி கொஞ்சம் கீழே தான் இருக்காரு. பிளஸ் சிவங்க குமார் கொஞ்சம் பேட்டிங் கொடுப்பாரு. அதனாலதான் சிவங்க குமார போறாங்க அவங்க. நல்ல சாய்ஸ் தான். ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சரி, எதுக்கு உடனே டிராப் பண்ண வேண்டாம்னு தான் போறாங்க. இன்னொன்னு, சிவங்க குமார், ஹர்ஷ் டூபே, சீசன் சார், இந்த 3 பேரை தவிர வேற பெரிய நேம் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் அங்க யாரும் இல்ல. யாரை கொண்டு வருவீங்க? யாரும் கிடையாது. இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் உருட்டி வச்சாகணும். சோ எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? அந்த ஃப்ளோலே போலாம், மொமெண்டம்லயே போலாம்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. போய் கார்த்தி, எஸ்ஆர்எச் என்ன சேஞ்ச் பண்ணணும் உன பொறுத்தவரைக்கும்? அவங்க வந்து வேணா அந்த லியாம் லிவிங்ஸ்டன் எப்படியாச்சும் இந்த கேம் எடுத்துட்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா சென்னையோட டெத் போலிங் கன்சர்னை வச்சு அங்கதான் அவங்கள வந்து அடிக்க முடியும். சென்னை மேபி எஸ்ஆர்எச் அடிச்சா பவர் பிளேல மேபி அபிஷேக் சர்மா, டிராவிஸ் எடுத்திருக்காங்க, அந்த ஒரு பலம் இருக்கு. ஆனா டெத்துல பார்த்தோன்னா உனக்கு அங்க ரொம்ப அந்த சலீல் அரோரா அப்புறம் அந்த அன்கித் வர்மாலாம் வந்து சக்கிலேயே தாண்ட மாட்டேது லிட்டரலா. அந்த போன எஸ்ஆர்எச் மேட்ச்ல அந்த பர்கரும் அந்த ஆர்ச்சர் போற பேஸ்லாம் வந்து கையும் வரல காலம் வரல, பேட் வரத்துக்குள்ளே பால் கீப்பர் கிட்ட போயிடுது. அங்க வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பேட்டரோ யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் நல்லா பவர், இப்ப நம்மளுக்கு ஜிமி ஓட்டன் மாதிரி ஆள் இருக்காரு, அவங்களுக்கு பார்த்தோன்னா அதுல கீழே யாருமே கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்து ஃபினிஷர் யூஸ் பண்றாங்க. அதான் பிரச்சனையே. அங்க வந்து வேணா மேபி லிவிங்ஸ்டன் எங்கேயா பொருத்த முடியுமா அப்படி பார்க்கலாம் ஃபாரினர்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்க. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணி ஏதாவது டோர்னமெண்ட்ல அவர் எங்கேயாச்சும் ஷைன் பண்ண வைக்கலாம். அவர் பவுலிங்கும் போடுவாரு. சென்னைக்கு லெஃப்ட் ஹேண்டர் இல்ல, அவர் 2 ஓவர் தள்ளி விட்டுலாம் நடுவில். எனக்கு தெரிஞ்சு நீ கேட்டல ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு, நீ ஜீசன் அன்சாரி பொறுத்துக்கு இவர் ஆனா உனக்கு டெத் போலிங் அந்த டெத் ஓவர்ஸ்ல பேட்டிங் கிடைக்கும். உனக்கு ஒரு 2 ஓவர் ஆப்ஷன் தள்ளிடலாம் மேபி இஷான் கிஷன் நினைச்சா. ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்கே பத்தி போயிடலாம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே பத்தி என்ன பேசிக்கிறாங்க ஏட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுதான், சிஎஸ்கேக்கு முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பாட்டம் டேபிள் தான்.
இதுக்கப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 மேட்ச் பேக் டு பேக் வின் பண்ணியிருக்காங்க. டெவால்ட் ப்ரூவிஸ் உள்ள வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா வந்து பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. செகண்ட் மேட்ச்ல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை லிமிட்டடா யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ரன்ஸை தேர்த்தினாரு. எனக்கு வந்து ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சிஎஸ்கேக்கு தோணுது இந்த இடத்துல. உங்களோட பர்மிஷனோட நான் அந்த பாட்டை டெடிகேட் பண்றேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த சர்வேவா சாங் தலை படத்துல இருந்து. அந்த பாட்டு வந்து கரெக்டா பொருந்தும். ஹேட்டர்ஸ்க்கு நான் அந்த பாட்டை டெடிகேட் பண்றேன்ப்பா. பாடட்டா? உங்க பாட்டுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ, பாடுங்க. பாடுங்க. அப்படிலாம் இல்ல. ஓகே, அந்த பாட்டுல இருந்து ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் நான் பாடுறேன். இவ்வளவு நாளா வந்து ஒரு 5 டைட்டில்ஸ் 18 வருஷமா சர்வை பண்ணிட்டு இருக்க ஒரு டீம், அந்த டீம் வந்து நீங்க ஒரு 2 சீசன் 3 சீசன் வந்து மொக்கையா பண்றாங்கன்ற போது நீங்க அவங்கள இந்த மாதிரி பேசுறது வந்து எனக்கு சத்தியமா பிடிக்கல. அதனாலதான் இந்த பாட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாடங்கள் கற்றதால் வில நான் எழுவேன், முதுகெலும்பு சேர்ந்ததும் மை கெமிஸ்ட்ரி ஆன் பெயின், டு வாட் ஐ பி த பெஸ்ட் லுக் இன்சைட் மேனிஃபெஸ்டோடுவோம் சிகரம் வருங்காலம் நம்மை போற்றுமாடா. இது வந்து அந்த சர்வைவா சாங்ல வர ஒரே ஒரு ஸ்டான்ஸா தான். இந்த ஸ்டான்ஸாவை புரிஞ்சுக்கிட்டவன் ஃபேன்ஸா இருப்பான் சிஎஸ்கேக்கு, புரியாதவன் ஹேட்டர்ஸா இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்கே என்ன சேஞ்ச் பண்ணணும்? டோனி வராரு அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் போயிட்டு இருக்கு. டோனி வந்தா எந்த ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண போறாரு? ஆல்ரெடி கலீல் அகமத் இல்ல. ஒரு டிராபேக்னு சொல்லலாம். போன மேட்ச் வந்து கம்பேக் மாதிரி வந்தாரு கலீல் அகமத். ஆனா வந்து திடீர்னு பார்த்தா இன்ஜுரி. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, டோனி வந்தா யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? கலீல் அகமத் ஆப்ஷன்ஸா யாரு வந்து ஃபில் பண்ண போறா? எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு முகேஷ் சௌத்ரி. அவருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான். ஓரளவுக்கு அந்த கலீல் அகமத் பேச வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் போலாம்னா நான் ராமகிருஷ்ணா கோஷை வந்து சஜஸ்ட் பண்றேன். இவங்க 2 பேரையும் யார் சஜஸ்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் சஜஸ்ட் பண்றேன். டோனி எந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண போறாரு அதை மட்டும் எனக்கு சொல்றேங்க. எனக்கு இன்னுமே புரியல. டீம் 2 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் செட்டில்டு டீம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல டோனி உள்ள வருது. எனக்கு வந்து யாரை வந்து ஒரு இது பண்ண போறாங்க எனக்கு புரியல. யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யாரை உள்ள எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ட்டு. அதை மட்டும் அதர்ஷன் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருங்க. கார்த்தி கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டோனிக்கு சொல்லிடுறோம் ப்ரோ. டோனி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் வந்து பேட்டிங்ல ஃபிட்டா இருக்காரு. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அதனால டோனி இப்போதைக்கு வரமாட்டாரு. ஆனா வந்தா யார் ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் லாஸ்ட் மேட்ச் ஆடின ஸ்பாட் வந்து தப்பு. அந்த ஸ்பாட்ல அவர் ஆடவே கூடாது. அந்த லாஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸ் தான் அவர் வரணும் அந்த ஸ்கூப் ஷாட் ஆடுறதுக்கு. யாக்கர் அப்படியே ரிவர்ஸ் ஷாட் ஆடுறதுக்கு அவர் வந்தாங்க. ஆனா பட் அவர் வரல. அந்த இதுமே தப்பு தான். அதனால தான் அந்த 20 ரன்ஸ் கொஞ்சம் கீழே போயிடுச்சு சிஎஸ்கேக்கு. அந்த இடத்துல ஆக்சுவலி கார்த்திக் சர்மா, எம்எஸ் தோனி மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மேட்ச் இந்த ஃபினிஷிங் இடத்துல. இன்னொன்னு சர்ஃப்ராஸ் கான் அவர் ரீப்ளேஸ் பண்ணி வருவார் வந்தால் டீமுக்கு. அப்போ என்ன ஆகும்? ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரேவிஸ், சிவம் டூபே, எம்எஸ் தோனி, ஜேமி ஓட்டன், இந்த மாதிரி வரும் லைன் அப். ஃபினிஷிங் 2 பேர் இருக்காங்க. ஸோ இது இன்னொன்னு கலீல் அகமதுக்கு யார் கொண்டு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க கலீல் அகமதுக்கு ஒன்னு முகேஷ் சௌத்ரியை கொண்டு வரலாம், இல்லைன்னா ராமகிருஷ்ணா கோஷை கொண்டு வரலாம். எனக்கு என்னமோ அவங்க வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ டீம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தான் சிஎஸ்கே சிஓ அவர் சொல்லியிருக்காரு கிரிக்பஸ்ல. நாங்க வந்து ஆகாஷ் மதோலோட சேர்த்து ஒரு 4 பேர் டீம்ல வச்சிருக்கோம். அவங்க வந்து பிராக்டிஸ்ல வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. யாரும் இல்லாம நாங்க ஒருத்தர் நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியல. மேபி ஆகாஷ் மதோலா இருக்கலாம், இல்ல சமத பவுலர்ஸா இருக்கலாம். ஸோ டீம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு என்னன்னா ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்ஜுரி பிளேயர் எடுக்கும்போது எனக்கு எங்கேயோ வந்து ஒரு ஓல்டு பிளேயரான உமேஷ் யாதவ் அப்படி எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. மத்வால் எடுத்தா ஓரளவு ஓகே, பெஞ்சில் உட்கார வச்சாலும் ஒரு பிளேயர் ஃபியூச்சருக்கு நல்ல யூஸ் ஆவாருன்னு வச்சுக்கலாம். உமேஷ் யாதவ் வந்து ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவரை எடுத்து வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவரை எடுத்தாங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அது சம்பவம். நீங்களா இருந்தா, நீங்க ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல ஒரு பொறுப்புல இருந்தா எந்த பிளேயரை கலீல் அகமத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுப்பீங்க? நீங்க ஆல்ரெடி வந்து 11ல வந்து முகேஷ் சௌத்ரி, ராமகிருஷ்ணா கோஷன் செட் பண்ணிட்டீங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்காகவோ இல்ல வந்து 11லயே ஆட வைக்கிறதுக்காகவோ எந்த பிளேயரை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு ஆக்சுவலா நான் வந்து ஒரு சீமருக்கு போக மாட்டேன் ப்ரோ. நமக்கு ஆல்ரெடி நமக்கு முகேஷ் சௌத்ரி இருக்காரு. இன்னொன்னு வந்து என்ன சொல்றது, சாரி, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு நான் போவேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா கூட நேரா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து குர்ஜப்தீப் சிங் பதிலா யூஸ் பண்ணிட்டு அகில் ஹுசேன் ஸ்பாட் வந்து அந்த இந்தியன் ஸ்பின்னர் கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஹர்ஷ்டாகி எல்லாம் இருக்காரு ஆக்சன்ல, அந்த இன்னுமே இருக்காரு. ஹர்ஷ்டாகியை செலக்ட் பண்ணி போடலாம். ஏன்னா உங்களுக்கு தேவை வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நீங்க அகில் ஹுசேன் பெஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யோசிக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் வேணும்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் கூட எடுக்கலாம். நல்ல டைட் லைன்ல இருந்து போடுவார். யாக்கர் இல்லைனாலும் ஹார்ட் லென்த் ஹிட் பண்ணுவார். போட முடியாது அவ்வளவு சீக்கிரம் பால. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா அது பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே டாக்டிக்கலா. ஆனா அவங்களுக்கு தேவை ரீப்ளேஸ்மெண்ட் லைக் டு லைக் இல்ல. போன வருஷம் குர்ஜப்தீப் சிங்குக்கு பதிலாக பிரேவிஸ் எடுத்ததே பெரிய விஷயம். அதுவே எனக்கு இன்னும் நம்ப முடியல. ஒரு பவுலருக்கு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்தது. சிஎஸ்கே யூஸர் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய டிக் மார்க் தான். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு போகலாம், ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு போறதுக்கு பதிலாக. பட் அவங்க லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு போனாங்கன்னா நான் 3 ஆப்ஷன்ஸ் தரேன். ஒன்னு வந்து மணி கௌரேல் ஒரு பிளேயர், இன்னும் வந்து ஆகாஷ் மத்வா, இல்லைன்னா வந்து கார்த்திக் இப்போ நாசோட கமலேஷ் நாகர்கோட்டி. இந்த 3 பேர்ல ஒருத்தர் எடுத்து போடலாம். வேற யாருமே இல்ல அங்க மார்க்கெட்ல, வேற யாரும் இல்ல. ஸோ இந்த 3 பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா.
எனக்கு அங்கதான் வந்து உமேஷ் யாதவ் எடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கு. இல்ல நடந்துச்சுன்னா இதை ரீல்ஸ்ல கட் பண்ணி போட்டுடலாம், பிரச்சனை இல்ல. சான்ஸ் இல்லை, உமேஷ் யாதவ்லாம் இல்ல சான்ஸ் இல்லை. அவன் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு கிடக்குறான், அவனை கொண்டு போய்ங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். ஆர்சிபி கேதார் ஜாதவ் பிடிச்சி உள்ள போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி சேம் கமெண்ட்ரி பண்ணிட்டு ஒரு ஆளை புடிச்சு உள்ள போட்டாங்க டீம்ல. அவருமே ஒரு 2-3 மேட்ச் ஆடினாரு, செட் ஆகல அவங்க காம்பினேஷனுக்கு. எனக்கு அங்கதான் வந்து உமேஷ் யாதவ் வந்து எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. கார்த்திக் கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இன்னொரு ஆப்ஷனும் தரேன். பியூஷ் சாவ்லாவும் இப்படிதான் கமெண்ட்ரி பண்ணினே இருந்தாரு. சரி எங்களுக்கு மும்பை ஸ்பின்னர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. தோ வரேன் அண்ணன் வரேன் அப்படின்ட்டு வந்து அந்த சீசன் பயங்கரமா போட்டாரு. அடுத்த சீசன் நல்லா ஆட வச்சாங்க, திருப்பி ஸ்கூட்டர் மாதிரி போயிட்டாரு. அவருமே இருக்காரு போலயே. பியூஷ் சாவ்லா வேணா கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா ராய்டு அவரும் சொல்றாங்க சிஎஸ்கே மேட்ச் இப்படி ஆனா வில் எனிவன் பை சிஎஸ்கே டிக்கெட் அப்படி சொல்றாங்க. நீங்க தான் ஏதோ சொல்லி அனுப்பணும், ஏதாவது ஸ்பின்னர் எடுங்க அப்படி இப்படின்னு நீங்க தான் சஜஸ்ட் பண்ணோம் உங்க ஊர்ல பாத்துருந்தீங்கன்னா. இல்ல ப்ரோ, நம்ம அண்ணன் இருக்காரு, இன்டராக்டா ஐடியாஸ் கொடுக்குறாரு. டீம்ல எல்லாரோட கான்டாக்ட் நம்பருமே அவர்கிட்ட இருக்கு, தேவைப்படுற நேரத்துல ஹெல்ப்பும் பண்ணுவாரு, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்க நல்லா யோசிங்க. ஜேமி ஓர்டன் எந்த லைன் அண்ட் லென்த்ல போடணுங்கிறத அவர் யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அந்த லைன் அண்ட் லென்த்ல தான் ஜேமி ஓர்டன் போடுறான். ஓவர் தி விக்கெட் வந்து அவன் வந்து பவுல் பண்றது இல்ல. அந்த டிம் டேவிட் வந்து 6 அடிச்சது எல்லாமே வந்து ஓவர் தி விக்கெட்ல இருந்தா போடும்போது தான் 6 அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த மேட்ச்ல இருந்து ஜெமி ஓர்டன் ஸ்ட்ரென்த்ல என்னது ஹார்ட் ஹிட்டிங், அந்த பவுல் லைனை வந்து ரொம்ப பால ஏத்தியும் போடாம ஷார்ட் பாலும் போடாம ஒரு ஹார்ட் லென்த்ல போடும்போது பேட்ஸ்மேனால தொட முடியாது. அதே மாதிரி டிசி பேட்ச்ல போட்டுருப்பான், விக்கெட் விழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தான் அஸ்வின் வந்து சேனல்ல பேசியிருந்திருப்பான், அது அப்படியே பண்ணான். அதே மாதிரி அஸ்வினும் கிண்டெல்லாம் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது நம்மளுமே புரியுதா, இப்படிதான் பண்ணணுங்கிறத நம்மளும் பேசிடணும். அதை பொறுத்து அவங்க வீடியோ ரீச் ஆச்சுன்னா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா இல்ல. இல்ல இந்த இடத்துல அஸ்வின் வந்து ஒரு சிஎஸ்கே என்னதான் பண்ணாலும் சிஎஸ்கே சென்னைக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு. அவர் ஒரு ஸ்பின்னிங் கோச்சா உள்ள எடுத்துட்டு வந்தா, ஒரு ஸ்பின் கோச்சா உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சென்னையை பொறுத்த வரையும். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? அஸ்வின் as a ஸ்பின் கோச் சிஎஸ்கே 100 மார்க் கொடுப்பேன். கிரிக்கெட்ல இருக்கிற மொத்தத்தையும் கரைச்சு குடிச்சவர் அஸ்வின், எல்லாமே தெரியும். ஏதோ வீடியோ பண்ணிட்டு இருக்காரு வெத்து வேட்டுன்னு நினைச்சிட கூடாது. கிரிக்கெட்ல ஒரு பால் நாலேஜுமே அவர்கிட்ட இருக்கு, கரெக்டா பால் நாலேஜ் பண்ணுவாரு. சஞ்சு சாம்சனுக்கு எந்த லைன்ல பால் போடணும், எந்த லைன்ல போடக்கூடாதுங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அஸ்வினுக்கு யாரை எந்த ஸ்பாட்ல எப்படி இறக்கணும்னு தெரியும். ஆனா கேப்டன்சிக்கு ஒருத்தர் இல்ல, ஏன்னா அது அவரால் முடியாது. நல்ல கோச்சிங் எபிலிட்டி இருக்கு அவர்கிட்ட, அனலிஸ்டிக் எபிலிட்டி இருக்கு, டாக்டிக்கல் எபிலிட்டி இருக்கு, எல்லா எபிலிட்டியுமே அஸ்வின் கிட்ட இருக்கு. கண்டிப்பா அவர் சிஎஸ்கே டீம் மாதிரி இல்ல வேற எந்த டீமுக்கு போனாலுமே ஹெல்ப்ஃபுல் தான். ஓகே, ஆஷனா வந்து ஒரு கோச்சா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆஷனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, தமிழ் கமெண்ட்ரியில இருக்காரு, ஹிந்தி கமெண்ட்ரிலயும் இருக்காரு, இங்கிலீஷ் கமெண்ட்ரிலயும் வந்துவாருன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல. ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு கிரிக்கெட்டை பொறுத்த வரையும். அப்படியே கோச் சைடு கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணா, அதுதான் எங்களோட ஒரு ஆசை. வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பிளேயர்ஸை டெவலப் பண்ணலாம் இந்தியன் சர்க்கியூட்ஸ்ல. நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு பேஸ்ல இருக்காங்க. அவங்கள இருந்து நீங்க வந்து ஒரு கோச் பண்ணீங்கன்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பிளேயர்ஸை உள்ள கொண்டு வரலாம் உங்களை மாதிரியே. வந்து தமிழ் ஸ்பின்னர்ஸ் நிறைய எடுத்துட்டு வரலாம் உள்ள. வருண் சக்கரவர்த்தி மாதிரி நீங்க நிறைய பேர் எடுத்துட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்திக்கும் கொஞ்சம் இன்புட் கொடுங்க, கேட்க கொஞ்சம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, தலை தோனி வராரு அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க பட்டிருப்பீங்க ஒரு நியூஸ். இந்த வாட்டி கார்த்தி நீ ஸ்டார்ட் பண்ண, தலை தோனி வந்தா யாரை வந்து நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுவா இந்த டீம்ல? சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா, இல்ல தலை தோனியை பெஞ்சில தான் உட்கார வைக்க போறியா, இல்ல இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண போறியா? உங்களோட கருத்தை சொல்லிடு. டோனி மோஸ்டா வந்து 11ல தான் ஆட பார்ப்பேன். இம்பாக்ட் பிளேயர் வந்து நான் பவுலருக்கு யூஸ் பண்ணி அப்படி போயிடுவேன். பேட்டருக்குலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இம்பாக்ட் பிளேயர் தேவையில்லைன்னு தோணுது சென்னை டீமுக்கு. நான் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கானுங்க. நீ அகில் ஹுசேனே ஆனா 11ல ஆனா உனக்கு 8 பேட்டர் வந்துடுறாங்க, கவர் ஆயிடுறாங்க அங்கேயே உனக்கு. அதனால பேட்டிங்க்கு போகக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. சென்னை பேட்டிங்க்கு போனாங்கன்னா அது வந்து ஒரு டிஃபென்சிவான ஒரு மூவ் மேட்ச்ல. அதாவது ஒரு டீம் எப்போ பேட்டிங்க்கு இம்பாக்ட் பிளேயர் எடுக்கிறானோ அப்பயே அவன் தோத்துறான்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் பாதி கேம் அவன் என்ன பாக்குறான், ஒரு 20 ரன் அடிச்சிட மாட்டோமா டிஃபெண்ட் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிடுவான். என்னைக்கு பவுலர் எடுக்கிறானோ அவன் வந்து டாப் ஆஃப் த பொசிஷன்ல இருப்பான் மேட்ச்ல. ஸோ சென்னை லாஸ்ட் 2 கேமா தான் பண்றாங்க, பவுலர் தான் சூஸ் பண்றாங்க, ஒரு பவுலர் பிளஸ் ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி போகும்போது நான் டோனி 11ல ஆடிடுவேன். சர்ஃப்ராஸ் அப்படியே தூக்கி வெளியே வச்சிருவேன். சர்ஃப்ராஸ் என்னோட ஸ்பேர் பேட்டரா வெளியில வச்சுப்போம் இம்பாக்ட் பிளேயரா. டக்குன்னு அந்த ராஜஸ்தான் மாதிரி ஏதாவது கேம் மாட்டிக்கிட்டோம்னா அங்க இறக்கி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அங்க வந்து நீங்க கார்த்திக் சர்மா இருக்கிறீங்களோ இல்ல சர்ஃப்ராஸ் இருக்கிறீங்களோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷன். ஸ்பின்னர்ஸ் போடுறாங்கன்னா அப்படி போய்க்கலாம்னு சொல்லுவாங்க. என்னோட கொஸ்டின், எனக்கு தோனி ஆனா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா என்னோட கொஸ்டின் இப்ப என்ன தெரியுமா, கலீல் அகமது போடுற அந்த 24 பால்ல 12 டாட் பால் போடுறாரு மேட்சுக்கு, நானும் பார்த்தேன். இப்ப வர போறவர் அதை உடனே ஃபில் பண்ண வர, அதுதான் எனக்கு கேள்வியே.
நீ இப்போ யாரை வேணா எடுத்துனுவா, நீ முகேஷ் சௌத்ரி எடுத்துனாரியோ இல்ல ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்துனாரியோ, அவங்க ஒரு ஸ்டார்டிங் 2 மேட்ச் அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபேன்ஸ் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்ல வரேன். யார் உள்ள வர போறாங்களோ இப்ப கலீலுக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் அடி தான் வாங்குவாங்க. 4 மேட்ச் நல்லா போட வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் கம்மி பண்றேங்க. கலீல் அளவுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காதுன்னு சொல்லுவேன் நான். இப்ப ஸ்குவாட்ல யார் ஆனாலும் சரி, இல்ல வெளியில எடுத்து வந்து ஆகாஷ் முதலே போடாட்டாலும் அவர் வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான். நியூ பால் போலர் மாதிரி எல்லாம் தெரியல. இப்ப அங்கதான் சென்னைக்கு பிரச்சனை. அது மட்டும் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. டோனி கூட பிரச்சனையே இல்லப்பா சென்னைக்கு. இப்ப நியூ பால் போலிங் அடி வாங்குது. நியூ பால் போலிங்ல தான் ஜெயிக்க முடியும் கேம். எனக்கு நியூ பால்ல கூட பிரச்சனை இல்லையே. குர்ஜப்னீத் சிங்கை வந்து நான் மெயின் பேஸ் பவுலரா நான் யூஸ் பண்ணிட்டு முகேஷ் சௌத்ரி ஆர் ராமகிருஷ்ணா கோஷை வந்து நான் ஒரு செகண்ட் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணிப்பேன். எங்க பிரச்சனை வரும் நான் சொல்றேன். சர்ஃபாஸ் கானை நீ வெளியே தூக்கி வச்சிட்டீங்கன்னா, சர்ஃபாஸ் கானை வெளியே தூக்கி வச்சுன்னா ஒரு 20 ரன்ஸ் பிளஸ் வந்து அவரோட ஃபீல்டிங் எஃபெக்டிவான ஒரு ஃபீல்டர், ரைனாவை ஒரு ரிசம்பிளன்ஸ் பண்ற ஒரு கூடிய ஒரு பிளேயர். எங்கேயோ பார்த்திருக்கேன். அவரை தூக்கி நீ வெளியே வச்சிட்டீங்கன்னா உனக்கு பெஸ்ட் ஃபீல்டர் பாத்தீங்கன்னா நூறு அகமத் உள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். குர்ஜப்னீத் சிங் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடே ஃபீல்டிங்ல வந்து நிறைய ஒரு தப்பு பண்றாரு, ஈஸியான கேட்சை விட்டுறாரு, அந்த மாதிரி நிறைய தப்பு பண்றாரு. பெஸ்ட் ஃபீல்டர்னா ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள இருக்கும்போது நூறு அகமத் தான் இப்ப நிறைய தெரியுறாரு பெஸ்ட் ஃபீல்டரா. அதுக்கப்புறம் யாரு பெஸ்ட் ஃபீல்டர் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. டெவால்ட் ப்ரூவிஸ் இருக்காரு, பட் ஆனா வந்து எல்லா கேட்சும் பிடிப்பாரா வலிச்சுன்னா கேட்டா தெரியாது. சர்ஃபாஸ் கான் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் இப்போதைக்கு பெருசா பெரிய நேமா தெரியுறாரு. எனக்கு டோனிக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆள் சர்ஃபாஸ் கான்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவர்கிட்ட இருந்து ஒரு 20 ரன்ஸ் வருது, பிளஸ் வந்து ஃபீல்டிங்ல எஃபெக்டிவா இருக்காரு அப்படின்னும் போது நான் ஒத்துக்கவே மாட்டேன். டோனிக்காக நான் சர்ஃபாஸ் கானை சாக்ரிஃபைஸ் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி டெவால்ட் ப்ரூவிஸ் நம்பர் 3 நம்பர் 4 இறக்க போறது கிடையாது. டெவால்ட் ப்ரூவிஸ் எனக்கு நம்பர் 5 வரணும். நான் சர்ஃபாஸ் கானை நம்பர் 4ல போட்டுருவேன். இப்படிதான் நான் ஆடுவேன். நானா தான் இப்போ டோனியோட ஒரு கம்மிங் தான் வந்து எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. சர்ஃபாஸ் கான் வெளியே போற மாதிரி இருந்தா அதுதான் வந்து ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை டோனி உள்ள வந்தா நீங்க சர்ஃபாஸ் கானை தான் வெளியெடுப்பீங்களா, இல்ல வேற ஏதாவது பிளேயர் வந்து வெளியே எடுப்பீங்களா? யாரு எடுத்தா நல்லா இருக்கும் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. இவங்க 2 பேர் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, நான் சொல்லிடுறேன். நீ சொல்ற கேஸ்கே வரேன். நீ இப்ப ருத்ராஜ் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. சாம்சனை தூக்க முடியுமா? முடியாது. மாத்திரையே எடுக்க மாட்டேன், பிரிவிஸே எடுக்க மாட்டேன், டூபேவே எடுக்க மாட்டேன். உன் டாப் ஃபைவ்ல யாரையும் முடியாது. நான் மாத்திரை எடுப்பேன். நான் தைரியமா மாத்திரை எடுப்பேன். மாத்திரை இப்போதான் வந்து ஒரு 2 நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. அவங்க சத்தியமா இது பண்ணவே மாட்டாங்க. இது நம்ம வேணா சொல்லலாம் மாத்திரை எடுத்துட்டு பண்ணலான்ட்டு. பட் மாத்திரை அவங்க எடுக்க போறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓப்பனிங் ஆட மாட்டாங்க. அவர் 3 தான் ஆட போறாங்க. அவர் ரோல் இதுதான். குயிக்கா வந்து டமால் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. தான் எனக்கு தெரிஞ்சு. நான் சர்ஃப்ராஸ் டிமோட்டிவேட்லாம் சொல்ல வரல. சர்ஃப்ராஸ் இவங்க தப்பா யூஸ் பண்றாங்க. நான் தான் சொல்ல வரேன். இப்பயும் சர்ஃப்ராஸ் 11ல ஆடட்டும், அது பிரச்சனை இல்லை. அவன் அதர்ஷன் சொன்னார்ல கரெக்டா, கடைசி ஓவர்ஸ்க்கு தான் தேவை. ஏன்னா டூபேக்கும் பிரிவிஸ்க்கும் நீ ஒயிட் லைன் போட்டா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. போன மேட்ச் நீ பாரு யாரெல்லாம் போடுறா. கேகேஆரோட ஒரு அந்த டப்பா போலிங் லைனப் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வெளியில போட்டு நம்மள 4-6 கொடுக்காத பண்ணிட்டாருங்க. சுனில் நாராயண் கிட்ட போயிட்டு தூக்கி போய் சர்ஃப்ராஸ் கான விடுறாங்க. அவரு எவ்வளவு பெரிய ஜாம்பவான். அவர் இருக்கும்போது டூபே இறக்கிடணும். நீ சொன்னல அங்க ஆடக்கூடாதுன்ட்டு. அங்க டூபே ஆடிடணும். டூபே பெரிய ஸ்ட்ரென்த். ஸ்பின்னர் போட்டா ஒரே மடக்கு, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி ஒரே மடக்கு, அதான் ஸ்ட்ரென்த். அவரை போயிட்டு பினிஷர் ஆடுறாங்க. அவர் கையும் வரல, காலம் வரல, போரும் அடிக்க முடியல, தடவராரு லிட்டர்லாம். பேட்டோட டோ எண்ட்ல படுது. அழகா ஒயிட் லைன் போடுறாங்க. டூபேயோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ நான் சொல்றேன் சர்ஃப்ராஸ் கானை தான் நீ வெளியே வைக்க முடியும் இப்போதைக்கு ஆப்ஷன். அதுதான் ரியாலிட்டி. நான் சர்ஃப்ராஸ் கானை வெளியில டோட்டலா அவுட் பண்ண மாட்டேன். இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன். அப்பப்ப எப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்ப யூஸ் பண்ணிப்பேன். ஃபீல்டிங்க்கு சப்ஸ்டியூட்டா வச்சுப்பேன். நீ சொன்ன மாதிரி அதுவும் கவர் ஆயிடும். சொல்லுங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க அடுத்த மேட்ச் ஒரு புது பவுலர் சிஎஸ்கே கொண்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. எனக்கு நல்ல ஸ்ட்ரைக் ஆகுது. புது பவுலர் கொண்டு வர மாட்டாங்க. தேவைப்பட்டா சிவம் டுபே ஒரு ஓவர் போட்டு மேனேஜ் பண்ணலாம். இப்போ அகில் ஹுசேன் மாதிரியான பவுலருக்கு பவர் பிளேக்கு அப்புறம் பவுலிங் பால் சரியா உள்ளனா சிவம் டுபே வேணா வந்து அந்த சர்ப்ரைஸ் பவுன்சர் போட்டு அந்த பெரிய கிரவுண்ட்ல, ஹைதராபாத் பெரிய கிரவுண்ட், இந்த பெரிய கிரவுண்ட் விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சர்ப்ரைஸா ஸ்லோ பவுலர் பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. கிரவுண்ட் பேட்டிங் பிச்சுங்கிறதுனால கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வியர், எம்எஸ் டோனி இந்த 3ல ஒருத்தர் நாளைக்கு அடிஷனல் பேட்டிங் பவரோட போவாங்கன்னு தோணுது. நீங்க நல்லா யோசிங்க. கொஞ்சம் சென்ஸ் யூஸ் பண்ணி யோசிங்க. பேட்டிங் பேரடைஸா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேற எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் போக மாட்டாங்க. ஒரு 210 202 போனா கூட பரவாயில்ல, இந்த பேட்டிங் ஹெல்ப் பண்ணிட்டு போலாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்சுக்கு மறுபடியும் சென்னை வர்றதுக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சுவாங்க. எனக்கு நம்ம என் மைண்டுக்கு அப்படி தோணுது. நாளைக்கு நடந்தா பாக்கலாம். நடந்தா அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் ஷார்ட்ஸா. நான் இன்னொரு காம்பினேஷன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொன்னீங்களா நியூ பால்க்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஆள் கொஞ்சம் தேவைப்படாது. பட் இது ருத்ராஜ் பண்ணுவாரான்னு தெரியல. நான் சொல்றது குர்ஜப்னீத்தையும் அன்ஷுல் கம்போஜும் ஒரு 3 ஓவர் போட்டு இவர அகில் ஹுசேனை ஒரு 2 ஓவர் தள்ளி விட்டுருங்க அப்படின்ற. பார்க்கல 2 ஓவர் தள்ளி விட்டுருங்க. 150 சேர்ந்து போறதுக்கு ஒரு 2 ஓவர் வச்சுக்கோங்க அப்படின்ற. இப்படி பண்ணா 150 விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் 2 மேட்ச் அதான் பண்றாங்க. கரெக்டா பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. அகில் ஹுசேனை பார்த்து யூஸ் பண்ணா. ஏன்னா 3 லெஃப்ட் வராங்க. கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. மிட் விக்கெட் ரீஜனை விட மாட்டாங்க.
ஸோ அகில் ஹுசைன் நாளைக்கு யூஸ் பண்ண போறாங்க, அவர் தான் ஆட போறாருன்னா அவர் வந்து கரெக்டா யாராவது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அவுட் ஆயிட்ட பிறகு ஒரு ஓவர் தள்ளி விட்டுணும். ஒன்னு இஷான் கிஷன் விக்கெட் போயிருந்தா இல்ல அபிஷேக் சர்மா விட்டணும். டிராவிஸ் ஹெட் ஃபார்ம்ல இல்ல, அவர் அவுட் ஆயிடுவார், நீங்க கவலைப்படாதீங்க. பழைய மாதிரிலாம் அடிக்க மாட்டார் டிராவிஸ் ஹெட். தெரிஞ்சு நேரா ஸ்டெம்ப பார்த்து பால் போட்டா பழைய டூபே மாதிரி ஆயிட்டாரு. இப்போ அவர் ஃபுல்லா வந்து ஆஃப் சைடு தான், லெக் சைடுன்றது ஒரு இதுவே அவரோட லிஸ்ட்ல இப்ப இல்லாத போயிடுச்சு. காலை வெளியில வச்சுறாரு, பேட் ஒரு ஆஃப் சைட்ல ஒரு வீசி வீசுறாரு, பட்டுச்சுன்னா போர் போகுது. எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மா தான் நாளைக்கு குரூஷியலா இருக்க போகுது. அங்கதான் குர்ஜப்னீத்தை போட வைக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு நல்ல பவுன்சர் போட்டார், நாங்க நேர்ல பார்க்கும்போது நல்லா டேவிட் மில்லர்லாம் தொண்டைக்கு இங்கே ஏத்தினார், மண்டைக்கு மேல ஒரு பால். ஏன்னா அபிஷேக் சர்மா நானும் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்து சுத்துறாரு. ஆர்ச்சரோட நீங்க பாத்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பாலே என்ன பால் போடுறான் என்ன போடுறான் ஸ்விங்காவது அவளேன்னு தெரியல, இறங்கி வந்து ஒரு சுத்து கரெக்டா ஃபைன் லேக்கா அந்த தேர்ட் மேன் தெரியல யாரோ வச்சு எடுத்தாங்க அந்த இடத்துல. மேபி குர்ஜப்னீத், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் அகில் ஹுசைனா வந்து பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நூர் அஹமதையும் அண்ட் அகில் ஹுசைனும் முடிச்சு விட்டுலான்ட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட ஓவர் டனையும் இவர் அன்ஷுல் கம்போஜ் டெத்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண நல்லா இருக்கும். ஆனால் ருத்ராஜ் எனக்கு இந்த மாதிரி பண்ணுவாரா டவுட்டா தான் இருக்கு. அவர் ஓவர் டனுக்கு ஓவர் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அவங்க போட்டு பொழந்துருவாங்க. ஏன்னா பேஸ் அந்த பால் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கும் பிடிக்கும், நம்ம அபிஷேக் சர்மாக்கும் பிடிக்கும். பேஸ் ஆஃப் எடுத்தாதான் வந்து அவங்களுக்கு வீக்னஸ் லேண்ட் பண்ணிட்டாங்க. பவர் பிளேல ஜெமி ஓவர்டனுக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டாங்க ப்ரோ. அவங்க இனிமே பவர் பிளேல நம்ம இனிமே ஜெமி ஓவர்டனை பார்க்க மாட்டோம். 7th ஓவர்ல இருந்து தான் பார்ப்போம். பவர் பிளேல இனிமே பார்க்க மாட்டோம். ஏன்னா எப்போ போட்டாலுமே ஹை எக்கனாமிக்கலா போடுறாரு ஜெமி ஓவர்டன். அதுக்கப்புறம் தான் ஒரு எக்கனாமிக் ரேட்டே டிப் ஆகுது. ஸோ ஜெமி ஓவர்டன் பவர் பிளேல போட. எனக்கு ரொம்ப ராமகிருஷ்ணா கோஸ் இந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு வேளை அவங்களுக்கு அடிஷனல் பேட்டிங் வேண்டாம், ஓகே ஒரு பவுலர் எடுக்கலான்னு பார்த்தா ராமகிருஷ்ணா கோஸுக்கு போவாங்க, ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க, அதோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷன் தோணுது. பேட்டிங்கும் கொஞ்சம் டெப்த் ஆகும், பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா சரி அவங்க விருப்பம், அவங்க நம்ம பேசுறது பேசிடணும், அவ்வளவுதான். இது ஓகே ஆச்சுன்னா நம்ம ப்ரிவியூல நாளைக்கு போட போறோம், அவ்வளவுதான். இல்ல ராமகிருஷ்ணா கோஷ் நல்ல பேட்டர், நீங்க சொன்ன படி பார்த்தா ஒரு பவுலிங்கும் ஒரு நல்லா போடுவாரு, ஒரு பேட்டிங்ல ஒரு 20 to 30 ரன்ஸ் நல்ல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். 2 ஓவர் போதும் அவர்கிட்ட இருந்து, 2 ஓவர் போதும். 6 அடிக்கிறாரு, எஃபெக்டிவா 6 அடிக்கிறாரு, நல்ல ஓவர்ஸும் போடுறாரு, லைன் அண்ட் லென்த் சூப்பராகவே போடுறாரு. யூஸ் பண்ணா ஒரு பேட்டிங்கும் கிடைக்கும், ஒரு பவுலிங்கும் கிடைக்கும். பார்க்கலாம் சிஎஸ்கே அதை பண்ண போறாங்கன்ட்டு. நாளைக்கு டோனி ஒரு வேளை ஆனா வாத்தி கம்மிங்கா பார்க்கலாமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். வாத்தி கம்மிங் இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பிச்சான நம்ம ஹைதராபாத்துக்கிட்டே போயிடலாம். SRH எந்த பிளேயிங் 11 ஆனா நல்லா இருக்கும், இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்றேன் கார்த்திக். ஓகே, நான் SRH பிளேயிங்லாம் சொல்லல. போன மேட்ச் ஆனால் அதே பிளேயிங்ல வந்தா இருக்கும். ஆனால் லிவிங்ஸ்டனை மட்டும் உள்ள எடுத்துட்டு வர பார்ப்பேன், எங்கேயா ஃபிட் பண்ணி அவனை ஆட வச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஒரு லோவர் டவுன் தி ஆர்டர்ல ரொம்ப தின்னா இருக்கு உங்க பேட்டிங், ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்லோ வைடியாக்கர் ஃபாஸ்ட் வைடியாக்கர். ஏன்னா இப்போ எல்லா டீமே வைடியாக்கர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் பாக்குறேன். என்னென்ன ஃபீல்டுனா அந்த ஒரு டீப் பாயிண்ட் ஒன்று வச்சிடறாங்க, அப்புறம் டீப் தேர்ட் மேனு, ஸ்கொயர் டீப் தேர்ட் மேனு, ஒரு ஜமகால் அடி வந்ததுன்னா அதாவது லெக் சைட்ல சுத்த பார்த்து ஆஃப் சைட்ல ஒரு விக்கெட் விழல அந்த மாதிரி இடத்துல ஒரு ஃபீல்டர் வச்சிடறாங்க, டீப் கவர்ஸும் வச்சிடறாங்க. முடிஞ்சா லெக் சைட்ல அட்ரா நான் ஃபாஸ்டா வைடியாக்கர் போட போறேன். ஏன்னா இப்போ வேற பேட்டர் நகர்ந்தா வேற வைட் லைனும் நகர்ந்துருது, ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கனால அந்த ஒரு ஆப்ஷன் பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்த்தா லிவிங்ஸ்டனை உள்ள எடுத்துன்னு வரணும். ஏன்னா லிவிங்ஸ்டன் அந்த பால்லாம் போட்டா நல்ல ஆஃப் சைட்ல வந்து ஒரு சுத்திடுவான். எனக்கு தெரிஞ்சு அந்த கிரவுண்ட்ல 6 படும்னு தோணுது. சென்னை டெத் போலிங் நாட் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. அன்ஷுல் கம்போஜ் மட்டும்தான் ஒரே ஒரு நம்பக்கூடிய போலரா இருக்காரு இப்போதைக்கு அந்த இது ஃபேஸ்ல. ஜேமி ஓட்ட சப்போர்ட் பண்றாரு, இன்னும் கூட அரைவ் ஆகல, அந்த ஒரு அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அரைவ் ஆகல. ஸோ லிவிங்ஸ்டன் மட்டும் நான் உள்ள எடுத்துட்டு வருவேன். முடிஞ்சா நான் ஜீஷன் அன்சாரியும் எடுத்துட்டு வர பார்ப்பேன். ஏன்னா சென்னைக்கு வந்து ஸ்பின் ஹிட்டர் இருக்காங்கன்றோம், ஆனா கடைசி சில மேட்சஸா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு தான் தட வராங்க எனக்கு தெரிஞ்சு. அதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா குல்தீப் யாதவ் கூட அடிச்சாங்க, யார் அடிச்சா? சஞ்சு சாம்சனும் மாத்திரை தான் அடிச்சாங்க, கீழே வந்தவங்க யாருமே அடிக்கல, அதான் பிரச்சனை. நாளைக்கு ஜீஷன் அன்சாரியும் எப்படியாச்சும் ஆடலான்னு தோணுது. அந்த சகீப்ன்றவரை உட்கார வச்சிருவேன். நான் வந்து பிரஃபுல் இங்கே வச்சுப்பேன். ஏன்னா பிரஃபுல் இங்க கிட்ட நல்ல இன்ஸ்விங் இருக்கு, ஆஷனாவே சொன்னாரு நல்ல இன்ஸ்விங் போடுவான் அப்படின்ட்டு. சாம்சனுக்கும் ருத்ராஜுக்கும் ஏர்லியா ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஜீஷன் அன்சாரி ஆடினா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க சிவாங் குமாரையும் ஜீஷன் அன்சாரியும் போட்டா நம்மளுங்க அடிக்க 10 விக்கெட் ஒரு வாய்ப்பு இருக்கு. 2 ஸ்பின்னர் பிளஸ் ஹர்ஷ் துபே, அவரும் பவர் பிளேல போடலாம். ஏன்னா 2 ஒரு அவரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான். அவங்க ஸ்பின் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஆனா 3 ஸ்பின்னர் ஆடணும். ஃபாஸ்ட் பவுலர் ஒன்று கம்மி பண்ணிடலாம்னு தோணுது. ஏன்னா அவங்க அடி வாங்கிடுவாங்க இந்த மேட்ச்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா. ஓகே 11 அப்படியே சொல்லிருப்பா, நடுநாள்ல சொல்லிட்டு விட்ட 11 வந்து எக்ஸாக்டா தெரியல, நான் சொல்றேன் அப்படியே. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், 5ல 4 வந்துச்சா, 5ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, 6 சலீல் அரோரா, 7th அன்கித் வர்மா, 8th சிவம் துபே, சாரி ஹர்ஷ் துபே, சிவம் துபே இருக்காரு, இன்னொரு துபே. நம்பர் 9ல வந்து உனக்கு வந்து அந்த சிவாங் குமார் பேட்டிங் வருது. 10ல வந்து உனக்கு அந்த பிரஃபுல் எங்கேயும் வந்துருவாரு. 11ல வந்து உனக்கு யாரா அந்த 11th பிளேயர்? ஈஷான் மலிங்கா, ஒரு நல்ல டெத் பவுலர் இருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா அந்த லிவிங்ஸ்டனை வச்சுப்பேன். பேட்டிங் சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறணும், செகண்ட் பேட்டிங் ஆறணும், ரெண்டுத்துமே யூஸா இருப்பான் எனக்கு. ரீசன் நான் சரி பவுலிங் வச்சுப்பேன், டிபெண்ட் அந்த கண்டிஷன். இந்த பேட்டிங் வச்சா 240 அடிச்சிட்டாங்கன்னா தைரியமா ரீசன் அன்சாரி போட்டு முடிஞ்சு ஆடுறா இப்ப ஆடுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு தைரியமா கொடுத்துலாம்.
ஏன்னா சென்னையும் ஸ்ட்ராங் தான் சொல்றோம், ஆனா பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அடிக்கணும் பின்னாடி வரவங்களா. கடைசி 2 மேட்சா தடவுறாங்க டெத் ஓவர்ஸ்லாம். ஏன்னா அதையும் பார்த்துருப்பான், டெல்லி மேட்ச்ல சுத்தமா ரன்னே வரல. அந்த ஒரு 18வது 19வது ஓவர்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க, லிட்டரலா அவங்களும் அதே தான் பண்ணாங்க. ஒய்டி ஆக்கர் ஸ்லோவர் ஒன், அங்கிருந்து கையும் வரல காலம் வரல, டூபேக்கும் சரி வேற யாரும் ஆடினாங்க, எந்த பேட்ஸ்மேன் சரியா தெரியல. ஸோ அங்கதான் சென்னைக்கு பிரச்சனையே. அதனால தான் சொல்றேன், 2 3 ஸ்பின்னர் ஆனாங்கன்னா சென்னை மாட்டுவாங்க நாளைக்கு, அதுவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதான் எஸ்ஆர்எச் 11 இப்படி ஆனா எஸ்ஆர்எச் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன், சென்னை பீட் பண்ணலாம் ஈஸியா அவங்க கிரௌண்ட்லேயே, பேக் டு பேக் வின்ஸ் எடுக்கலாம். உங்க 11 ஃபார் எஸ்ஆர்எச். அதேதான், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங், அதுக்கப்புறம் இசான் கிஷன், ஹென்ரிக் லாசன், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் சலித் அரோரா, அனிகேத் வர்மா, ஹர்ஷ் துபை, சிவங்கா குமார், நெக்ஸ்ட் வந்து ரஃபுல், அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயரா நான் வந்து அவர் சொன்ன மாதிரி லிவியாம் லிவிங்ஸ்டன், சகிப் ஹுசேன் அவர், அது ஒன்று. இம்பாக்ட் பிளேயரா அவர் சொன்ன மாதிரி நான் வந்து சீசன் அன்சாரியை ட்ரை பண்ணுவேன், சிஎஸ்கே ட்ரபிள் பண்ணணும்னு நினைச்சா, இல்லைன்னா லிவியாம் லிவிங்ஸ்டன் கொண்டு வரேன். பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன், உங்களுக்கு ஃபினிஷர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும்னா லிவியாம் லிவிங்ஸ்டன், இல்லைன்னா சீசன் தட்டை கொண்டு வரும். நான் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ண முடியல. சலில் ஒரு பார்த்தா பெரிய ஹிட்டர் மாதிரிலாம் தெரியல, டச் பிளேயர் மாதிரி தான் இருக்கு. அந்த பிளேஸ்ல ஏன் சிம்ரன் ரவிச்சந்திரன் யூஸ் பண்ணலாமே, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருந்தா சென்னை போலிங் அடிச்சு நிமித்திடலாமே. ஏன்னா போட போறது 2மே லெஃப்ட் தான், வந்து ஒரு 2 மடக்குனா கடைசியில மாட்டாதே போயிடும், மிடில் ஓவர்ல இறக்கி விடலாம், இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாலும் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாலும். ஆனா அந்த சிம்ரன் ரவிச்சந்திரன் வாங்கினாங்க நடுவில் ரீப்ளேஸ்மெண்டா, யூஸ் பண்ணாத ஒரே டீம் அவனுங்க தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு சென்னைக்குலாம் லெஃப்ட் இல்ல, உங்களுக்கு எல்லாம் ரைட்டு தான் வராங்க, வரிசையா ரைட்டு தான் வராங்க. 3 லெக் ஸ்பின்னர் ஆடலாம் நீங்க தைரியமா, 3 லெக் ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஆனீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிடலாம். அது 2 பேர் தான் ஸ்பின் ஹிட்டர், டூபேவும் ரிவ்யூஸ் பண்ணதா, மீதிலாம் வந்து நார்மலா தான் ஆடுவாங்க, ரொம்ப ஜடா கூட எல்லாம் அடிக்க மாட்டாங்க யாரும். சாம்சன் கூட ஆடுவாரு, சில பால் அவுட் ஆகும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல டெவால்ட் லூயிஸ் வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின் ஹிட்டரா கேட்டா அந்த அளவுக்கு தடவுறாரு பயங்கரமா. போன மேட்ச் பாத்தீங்கன்னா தடவு தடவிட்டு இருந்தாரு. பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் என்ன நடக்க போகுது. கார்த்தி சொன்ன மாதிரி 3 ஸ்பின்னர் ஆட போறாங்களா, இல்ல 2 ஸ்பின்னர் ஆயிட்டு பிரஃபில் இங்கேவும் அப்புறம் வந்து சகிப் ஹுசேனும் ஆட போறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிஎஸ்கே அவங்களோட 11 பத்தி பார்த்தலாம். யார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க சிஎஸ்கே 11? சரி, என்ன கேட்டீங்கன்னா நான் பர்சனல் ஃபீல் பண்றது சஞ்சு சாம்சன் ஆயுஸ் மாத்திரை ஓப்பனிங், ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 3. அப்பதான் யார் விக்கெட்ஸ் வந்தா கூட ருத்ராஜ் கைக்வாட் வந்து காம்பன்சேட் பண்ணுவார். நம்பர் 4ல வந்து டெவால்ட் பிரவிஸ் ஆர் சிவம் துபே. ஸ்பின்னர்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிவம் துபே, இல்லைனா வந்து டெவால்ட் பிரவிஸ், 2 பேருமே டேக் டவுன் பண்ணுவாங்க, யாரோ ஒரு ஆள் வந்தா கூட போதும். நம்பர் 6ல வந்து சர்ஃப்ராஸ் கான், நம்பர் 7ல வந்து ஜேமி ஓட்டன், நம்பர் 8ல வந்து அகில் குசேன் இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு நெக்ஸ்ட் மேட்சுக்கு, அகில் குசேன் ஆடுவார். நம்பர் 9ல வந்து அன்சுல் கம்போஜ், நம்பர் 10ல வந்து நூர் அகமது, நம்பர் 11ல வந்து குர்ஜப்னீத் சிங், நம்பர் 12ல வந்து நான் ஒண்ணு இல்ல எனக்கு பவுலிங் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி பேட்டிங் கேட்க போறேன்னா கார்த்திக் சர்மா, இல்லைனா பிரசாந்த் வியர், தோனி ஆனார்னா தோனி, இல்லைனா வந்து நான் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரியான வேணும், இல்ல ஒரு ப்ராப்பர் பவுலர் மாதிரியான வேணும்னா ராமகிருஷ்ணா கோஸ், இல்லைனா வந்து முகேஷ் சௌத்ரி நான் பர்சனலா போக மாட்டேன். ஒரு வாட்டி இதே மாதிரி தான் ஹைதராபாத் கூட டெபியூட் பண்ண வச்சு 2025 நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன் போட்டு கிழிச்சு விட்டாங்க பவர் பிளேயர். இதே அபிஷேக் சர்மா கிழிச்சு விட்டாங்க, மேட்ச் அங்கேயே முடிச்சு விட்டாங்க. அதனால முகேஷ் சௌத்ரிக்கு எல்லாம் போகக்கூடாது, ராமகிருஷ்ணா கோஸ். இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். முகேஷ் சௌத்ரி ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த மேட்ச் அது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்தது ஒரு 2 3 மேட்ச் நினைக்கிறேன், சரியா தெரியல, ஞாபகம் இல்ல. அது 2 3 மேட்ச் வந்து ஒரு மாதிரி போட்டனால அவரை வெளியே தூக்கி போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஃபுல் ஃபிட்டா இருக்காரு. கலிலுக்கு அப்புறம் ஒரு பேக்கப் பவுலர் எனக்கு கேட்டீங்கன்னா நான் முகேஷ் சௌத்ரி தான் எடுத்துட்டு வருவேன். ஒரு ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. கலிலால இருந்தாமே அப்படிதான் வந்திருக்கும். ஈவன் வந்து நம்ம கிட்ட வந்து யார் இந்த முஸ்தபிசர் வந்தபோது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பத்திரனாவை வந்து ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படிதான் போட போறாரு. இப்போ கேகேஆர் வராருல, அவரும் அப்படிதான் போட போறாரு. ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பிளேயர் கிட்ட அந்த ஒரு இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போடுவாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து பேக் பண்ணணும், அவங்கள பேக் பண்ணி போடுற நல்லதான் போடுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஏத்துனா ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து நல்லா வரும். போனாட்டி அதுதான் மிஸ் பண்ணாங்க முகேஷ் சௌத்ரி கிட்ட இருந்து. எப்படின்னா வந்து அவர் பேக் பண்ணவே கிடையாது. 2 மேட்ச் ஆட வச்சுட்டு இல்லப்பா நீ நல்லா போடல அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி யாரெல்லாம் விக்கெட் எடுக்கல, அவர் விக்கெட் எடுத்த பிளேயர் எல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இதுல இன்ஸ்டாலயும் இருக்கு, கூகுள்லயும் இருக்கு, முகேஷ் சௌத்ரி விக்கெட்ஸ் போய் போட்டு பாருங்க. யாரை வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி சீசன் விக்கெட் எடுக்கல அப்படின்ட்டு எல்லாரையும் எடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பவுலரை ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து உள்ள வச்சுக்கிறது ஃபியூச்சர் ஒரு அசெட்டா தான் நான் பாக்குறேன். ஃபியூச்சர் அசெட் முகேஷ் சௌத்ரி, அவரை உள்ள வச்சுக்கிறது நல்லது. கான்பிடன்ஸ் கொடுக்கணும், பேக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பவுலரை கலில் கிடைக்கல, கலில வந்து விட்டாங்க மெகா ஆப்ஷன்ல, இல்ல கலில் வந்து இன்ஜுரி அடுத்த சீசன்லயுமே கலில் இன்ஜுரி அப்படின்னா டைரக்டா நம்ம முகேஷ் சௌத்ரி ஆட போறா. வேற யார் இருக்கா? குர்ஜப்னீத் இருக்காரு. குர்ஜப்னீத் வந்து செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பவுலர்னு வச்சுக்கிட்டா கூட, செகண்ட் பவுலர்னு வச்சுக்கிட்டா கூட இன்னொரு பவுலர் எனக்கு தேவையா ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு முகேஷ் சௌத்ரி அவைலபிளான ஒரு பவுலர் சிஎஸ்கேவோட ஸ்குவாட்ல அப்படின்னு பார்த்தா கோஸ்லாம் வந்து ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியவே கிடையாது. ஏன்னா வந்து அவர் ஒரு ஆல்ரவுண்டர் செட்ல வராரு, பிளஸ் வந்து பேட்டிங் ஆடுவார், பவுலிங் ஆடுவாரு. சிஎஸ்கே அந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது இதுக்கு முன்னாடி. பேஸ் பவுலர்னா பேஸ் பவுலர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து முகேஷ் சௌத்ரி தான். கான்பிடன்ஸ் பிளஸ் அதுதான் வந்து முக்கியமான ரூல்ஸ். பிளேயர்ஸை வந்து நீங்க வந்து இது பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணணும்னா.
ஓகே. ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அதிசங்கோ இல்ல கார்த்தி கண்டினியூ பண்ணணும்? நல்ல ஐடியா தான் சொல்லிருக்கீங்க. நானும் யோசிச்சேன் இன்ஜுரியில இருந்து வர பிளேயர் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு என்னமோ ராமகிருஷ்ண போஸ் போவாங்க, இல்லைன்னா அடிஷனல் பேட்டிங் பேரடைஸோட போவாங்கன்னு தோணுது. ஏன்னா டாப்ல இப்போ இருக்கிறவங்க 2 நம்ம பேருமே டீம்ல டாப்ல இருக்கிறவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரு ரைட் ஹேண்டர் பவுலரை கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். இப்போ டாப்ல இருக்கிற 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரு ரைட் ஹேண்டர் பவுலர்ஸ் கொண்டு போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு யோசிக்கலாம். தெரியல. இல்ல நம்ம டீம்ல இப்போ பேபி ஏபிடி இருக்காரு, பேபி விராட் கோலி இருக்காரு. அந்த மாதிரி நான் வந்து சொல்லுவேன், ஒரு பேபி ஸ்டார்க் ஒருத்தர் இருக்காருன்னா முகேஷ் சௌத்ரி மட்டும் தான். பேபி ஸ்டார்க் அவர் தான் என்ன பொறுத்த வரையும். நீங்க அக்ரி பண்ணிப்பீங்களா எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன் பேபி ஸ்டார்க் முகேஷ் சௌத்ரி அப்படின்ட்டு யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு மேட்ச்ல ரிசல்ட் வரலன்னா இங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கழிவே ஊத்துங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அவரை பேக் பண்ணும், கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் அவருக்கு. பேபி ஸ்டார்க் வந்து இவர் தான்ப்பா, வேற யாரும் கிடையாது. நீங்க யார் அக்ரி பண்ணிக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே கார்த்தி, நீ கண்டினியூ பண்ணு. என்னோட சிஎஸ்கே 11 எப்படி இருக்கும்னா, அவங்க எதுவும் மாற்ற மாட்டாங்க. அந்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல வாய்ஸ் மாத்திரை ஓப்பனிங்ட்டு, அதெல்லாம் மாற்றவே போகிறது இல்லை. அவங்க தெரிஞ்சிச்சு. அவங்க ருத்ராஜ் ஒரே விஷயம், இப்போ ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. அவர் ஒன்லி திங் ஃபார்முக்கு வரதுக்கு அண்ணா பவர் பிளேல அண்ணா மட்டும் தான் ஃபார்முக்கு வர முடியும். 1-2 4-6 குயிக்காக அடிச்சார்னா அவரும் சாம்சன் மாதிரி ஸ்லோ ஆடுவார்ந்து. அது இதுவே என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்லிடுறேன். நாளைக்கு ருத்ராஜ் எனக்கு ஒரு 50 போடுவார் தோணுது. ஏன்னா லா ஆஃப் ஆவரேஜ் படி பயமில்ல ஒரு 4 மேட்சா தடவிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் சாம்சனும் தடவிட்டு இருந்தார். நாங்கள் போன மேட்ச் கரெக்டாக ஒரு 100 இறக்கி விட்டார் வெளியே. அந்த மாதிரி ருத்ராஜும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்ல பெருசா ஃபாஸ்ட் bowling டபுள் பண்றதுனா அந்த பிரஃபுலிங்க மட்டும் தான். அந்த ஓவர் தாண்டிட்டா மீதி எனக்கு தெரிஞ்ச இந்த அஸ்டூபே அப்புறம் வந்து ஈஷான் மலிங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ருத்ராஜுக்கு. மற்றபடிக்கு நிதிஷ்குமாரையும் போடுவார். அவர் ஒரு டார்கெட் பண்ணலாம் தெரிஞ்சு மோஸ்டா. அதான் ருத்ராஜும் சாம்சனும் ஓப்பனிங் வந்துருவாங்க. எனக்கு 3ல மாத்திரி 4ல நான் ப்ரிவிஸ் தான் இருக்கும் மோஸ்டா. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கா இல்ல லெக் ஸ்பின்னர் இருக்கும், அவர் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் 2 பேருமே அடிக்கிட்டு டூபே தான் நம்பர் 4 இருக்கும் நாளைக்கு. என்னதான் நடக்கட்டும் டூபே தான் ப்ரிவிஸ். நான் 5ல வச்சுப்பேன். ஏன்னா ஈஷான் மலிங்கா அந்த பிரஃபுலிங்க எவ்வளோ அடிக்கிறதுக்கு எனக்கு தேவை ஒரு ஆள். அவர் தான் கொஞ்சம் காலை நகர்ந்து ஆடுவார். கொஞ்சம் ஏதாவது ஸ்கூப் ஏதாவது ட்ரை பண்ணுவார் தேவைப்பட்டா. ட்ரை பண்ண மாட்டார் மோஸ்டா, பட் ஏதாவது பண்ணுவார். டூபே சும்மா அப்படியே ஒரே இடத்துல நின்று எனக்கு ஸ்லாட்ல போடுவாங்க, நான் அடிக்கலாம் அப்படின்னே பார்த்துட்டு இருக்காரு கட்சி வரைக்கும். அப்படின்னா பார்த்துனே தான் இருக்கும் கட்சி வரைக்கும். பால்லாம் அடிக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ போலர்ஸ்லாம் நல்லா திருந்திட்டாங்க. அதாவது லெஃப்ட் ஆர்ம் சீமர் எப்படின்னா அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வெளியே தள்ளுறாங்க இப்பெல்லாம் பால. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க பவுலர்ஸும். அதனால டூபேவே நான் 4ல வச்சுப்பேன். ஸ்பின் ஹிட்டர் தான் அவர், ஃபாஸ்ட் bowling அடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ 5ல பிரிவிஸ், 6ல வந்து நான் தோனி வந்தா தோனி, இல்லைன்னா சர்ஃப்ராஸ் கானே அப்படியே கண்டினியூ பண்றேன். 7th வந்து ஓவர்டன், 8th வந்து அகில் ஹுசைன் தான் ஆடுவாங்க அவங்க. ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க மோஸ்டா, எதுவும் நடக்காது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருதுங்க தான். குர்ஜப்னீத் ஆடுவாங்களா நாளைக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு ஓவரில் 20 ரன் கொடுத்துட்டாரு. சென்னை வந்து இப்போ கேப்டன்சி மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தோனி மாதிரி பேக் பண்ணுவாங்களா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதுக்கு பதிலாக மேபி முகேஷ் சௌத்ரி ஆட வாய்ப்பு இருக்கு அந்த குர்ஜப்னீத் பிளேஸ்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய இதுனா நியூ பால் bowlingக்கு வேற யாராவது எடுத்துட்டு வந்து ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கு. வேற யாரும் ஆப்ஷன் இல்லை வெளியே. எடுத்துட்டு வந்தா வேற யாரும் எடுத்துட்டு வருவாங்க? ஃபோக்ஸ் தான் இருக்காரு, ஃபாரின் ஸ்லாட்டே இல்லை. இங்கதான் பிரச்சனை வருது சென்னைக்கு இப்ப. புரியல. அந்த ஒரு படத்துல வடிவில் பண்ணார்ல, ஃபோக்ஸ்ல எடுத்துட்டு வந்தா. ஓ ஓகே ஓகே. இல்ல ஃபோக்ஸ் எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா உனக்கு ஆப்ஷன் இல்லைல்ல. ஏன்னா 4 பேர் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பிரிவிஸ், ஓவர்டன், ஹுசைன், அப்புறம் வந்து நூர் அகமது. சாரி நூர் அகமது சொல்ல மாதிரி நூர் அகமது. அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் யார் வர போறாங்கன்னே டவுட்டாவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இங்கதான் நம்ம கிட்ட ஒரு ஸ்பின்னர் ஆடிடலாமா நீ சொல்ற மாதிரி? ஒரு ராகுல் சேகரோ இல்ல ஸ்ரேயஸ் கோபாலுக்கோ சான்ஸ் கொடுத்து ஏன் நம்மளும் ஒரு செகண்ட் ஸ்பின்னர் டெவலப் பண்ணிக்கூடாது? இந்த அகில் ஹுசைன் இல்லாத டைம்ல இவங்களை வச்சு ஒரு சுயா சர்மா மாதிரி ஓட்டிக்கலாம் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கலாலும் ஒரு டிஃபென்சிவ் பவுலரா சொல்றேன் நூர் அகமதுக்கு சப்போர்ட் பண்றது. நீ செகண்ட் ஸ்பின்னர் அகில் ஹுசைன் இல்லாத போது நீ யாரை ட்ரை பண்ணுவேன்னு நான் கெஸ் பண்றேன். மோஸ்டா எல்லாருமே வந்து ராகுல் சேகர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் ஸ்ரேயஸ் கோபால் சொல்றேன். இது ஸ்ரேயஸ் கோபால் வந்து அவரோட ஃபார்ம் வந்து நீங்க கன்சிஸ்டன்டா எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக் பஸ் எங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு லைன் லென்த் போறாரு, வேரியேஷன்ஸும் நல்லா வச்சிருக்காரு. நான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நீங்க ராகுல் சேகருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு மேட்ச் ஆட வச்சிருக்கீங்க. ஏன் ஸ்ரேயஸ் கோபாலையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்? ஏன் வந்து அதை பணம் பண்றாங்கன்னு தெரியல. போன வருஷத்துல இருந்து இருக்காரு, அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க 2 பேரும் அக்ரி பண்ணிப்பீங்களான்னு தெரியல, முதல்ல ஃபேன்ஸ் அக்ரி பண்ணிப்பாங்களான்னு தெரியல. மறந்துடாது அகில் ஹுசைனுக்கு ரீப்ளேஸ் பண்ண நான் அவர் தான் வச்சிருக்கேன். ஏன்னா அவர் பேட்டிங் ஆடுவாருன்னு கேள்விப்பட்டப்பா. ரஞ்சி டிராஃபில 100லாம் ஒரு 60-70லாம் பார்த்தேன். கர்நாடகாவுக்காக இந்த சீசன் தெரிஞ்சு ரஞ்சி டிராஃபி லாஸ்ட் 2 வருஷமாவே ஒரு 30+ விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸ்பின்னரா நல்லா தான் போட்டு இருக்காரு. ஒரு காலத்துல ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி இவங்கெல்லாம் எடுத்து ஹேட்ரிக் எடுத்த ஆள் தான். அவர் மறந்துட்டாங்க நிறைய பேர். ராஜஸ்தான் ஆடும்போது கீ பிளேயர் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ஃபார்ம் சறுக்குச்சா இல்ல அவரோட ஸ்பாட் எப்படியோ போயிடுச்சு. அப்புறம் அஸ்வின் சகல் அப்புறம் அந்த மாதிரி டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து அவரை தூக்கி வெளியே போட்டாங்க ராஜஸ்தான். சென்னை மேபி ஆட வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா பெஞ்ச் வார்மரா இருக்காரு. ஒரு சான்ஸ்லாம் கொடுத்து பார்க்கலாமே. யார் யாருக்கோ தரீங்க நீங்க, யார் யாருக்கோ தரீங்க மீன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்குது. பட் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. பேட்டிங்கும் ஆடுவார் இவரு. வந்தா 9th வரைக்கும் பேட்டிங் வந்துடும் உனக்கு. இம்பாக்ட் பிளேயர் அந்த ஒரு 10 ரன் அடிக்குது இவர் அடிச்சு கொடுப்பாரு. ஒரு 4 பால் ஒரு 6 அந்த மாதிரி. இல்ல ஸ்ரேயஸ் கோபால மறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இஷாந்த் சகர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் மறைச்சே போயிட்டாரு மொத்தமா. அப்படிதான் எனக்கு தோணுது.
ஆமா, ராஜஸ்தான் ஃபார்ம்ல இல்லைன்னா எனக்கு தோணவே இல்லை இப்போ வரையுமே. அவர் அவரு மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு அவர் நல்ல கூகுளி போடுவாரு. நூர் அகமதுக்கு அப்படியே ஆப்போசிட். நூர் அகமதுக்கு வெறும் லெஃப்ட் ஹேண்டருக்கு பால் வெளியே தான் போகும்ல. இவருக்கு ரைட் ஹேண்டருக்கு நல்ல கூகுளி போடுவாரு. லைக் இந்த டீம் டேவிட் அப்புறம் அந்த சும்மாவே நல்லா சுத்துற பிளேயரான ஸ்டெம்ப பார்த்து போட்டு அவுட் ஆயிடுவாங்க சில பேர். ஷெர்பைன் ருத்தர்ஃபோர்டு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து வரும்போது தைரியமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா மும்பையும் ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க இவரை. அவர் அதுக்கப்புறம் அங்க நல்லா வான்கடையில செட் ஆகல. மேபி சேப்பாக் விக்கெட்ல நல்லா நிக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு பால். ஸ்லோவர் த்ரூ தி ஏர் கொஞ்சம் வெரைட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. மிட் விக்கெட்ல சுத்த பார்ப்பானுங்க எப்படியுமே கன்ஃபார்மா ஒரு 2 பால். ஏன்னா 150 ஸ்பீடா போட்டு ஒரு ஒரு 2 கண்டெயின்மெண்டா இவரும் விக்கெட் எடுக்கலாம், அவரும் விக்கெட் எடுக்கலாம். அகில் ஹுசைனா ஆனா ஒரு பிஞ்ச் ஓகே போடலாம். மேபி யாரா இன்ஜுரி ஆயிடுது, கலீல் அகமது இல்லாத போது சொல்றேன் இது. நல்லா ஃபீல்டிங்கும் பண்ணுவார். அதே சொல்ல மறந்துட்டேன். மேபி யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம் சென்னை பண்ணுவாங்களான்ட்டு. செங்கோ உங்களுக்கு இதுல கருத்துக்கள்? ப்ரோ ஸ்ரேயஸ் கோபால் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அகில் ஹுசைன் நல்லா தான் பண்றாரு. பவர் பிளேயர் யாரு போடுறது? இப்போ முகேஷ் சௌத்ரி போட்டாலும் ஒருத்தர் கண்டம்னேட் பண்ண வேணும். நீங்க பவர் பிளேயர் அன்சுல் கம்பாஜ் போட்டு காலி பண்ண வச்சிட்டீங்களா, டெத்ல யார் போடுறது? ஸோ அந்த காம்பினேஷன் அடிவாங்க. ஸ்ரேயஸ் கோபால் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு போவாங்க, பியூர் பேட்டருக்கு போவாங்க, இல்லைன்னா பியூர் பவுலருக்கு போவாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து போக மாட்டாங்க அவங்க. ஏன்னா நீங்க ஸ்ரேயஸ் கோபாலை கொண்டு வரணும்னா அகில் ஹுசைனை பெஞ்ச் தான் பண்ணணும். பெஞ்ச் பண்ணா நம்ம பவர் பிளே அடிவாங்க. பவர் பிளே அடிவாங்கன்னா டெத் அடிவாங்க. அந்த காம்பினேஷன் மாறும், மொமெண்டம் போகும், மறுபடியும் டீம் லூஸ் ஆகும். அதையும் யோசிக்கணும். அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபியூச்சர்ல வேணா ஒரு சில மேட்சஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, நாளைக்கு மேட்சுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. இல்ல நானும் சேப்பாக்ல தான் ட்ரை பண்ண சொல்றேன். ஏன்னா கேகேரோட அந்த மேட்ச் எல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குத்துடலாம். அங்க எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு கொடுக்க மாட்டாங்களா இல்ல என்ன கர்மம்னு தெரிய மாட்டேங்குது மட்டும். அப்படி பார்த்தா அந்த வாட்டி குர்னல் பாண்டியா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் தான் அவுட் இருக்கான். பவுன்சர் போட்டு அவுட் எடுக்கிறான், மெடிக்கல் அடிக்க அவுட் எடுக்கிறான். அப்படி பார்த்தா அவனும் லெஃப்ட் தானே. அன்னைக்கெல்லாம் வந்து ராஜஸ்தான் மேட்ச் இன்னும் ஞாபகம் எஸ்ஆர்எச்சோட ஜடேஜா ஒரு ஓவர் கூட போடல ரியான் பராக். அதெல்லாம் பிரெயின் ஃபேட் மூமெண்ட். எனக்கு இந்த ஐபிஎல் ஒன் ஆஃப் த பிரெயின் ஃபேட் மூமெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துலாம். உங்களை பொறுத்தவரை யார் வின் பண்ண போறாங்க? எஸ்ஆர்எச்சா இல்ல சிஎஸ்கேவா? ஹோம் கிரவுண்ட் எஸ்ஆர்எச் டாமினன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு காத்தி சொல்லியிருந்தாங்க இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ல. எஸ்ஆர்எச் செகண்ட் பேட்டிங் ஆனா நம்மளுக்கே தெரியும் அவங்க என்ன மாதிரி ஆடுவாங்கன்ட்டு. யார் வின் பண்ணுவா நீங்க வந்து சொல்லிடுங்க. ஆதிஷன் ப்ரோ. சிஎஸ்கே வின் பண்ண போறோம். சிஎஸ்கே சொல்றேன். ஓகே, ஆதிஷன் ப்ரோ சிஎஸ்கே சொல்லிட்டாரு. கார்த்தி. எனக்கு எஸ்ஆர்எச் நாளைக்கு டார்க் ஹார்ஸா இருக்க போறாங்கன்னு தோணுது. நாளைக்கு மேட்ச் மட்டும் பர்டிகுலரா ராஜஸ்தானே அடிச்சுட்டு வரானுங்க, ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ்ல வருவானுங்க. கொஞ்சம் சென்னை அந்த பேட்டிங்ல ஆடினாங்களா ஒரு 70 ரன் பார் பிளே, அதை மட்டும் நல்லா பண்ணா சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அங்க ரெக்கார்டா தான் சொல்லுது சென்னைக்கு கொஞ்சம் அதான் 8-8 கிரவுண்டு சரியில்லாத கிரவுண்ட் அது இதுதான். அது சென்னையில வந்தா எஸ்ஆர்எச் அடிச்சிருவோம். நம்ம கொஞ்சம் சில வருஷமாவே என்ன ஆகுதுன்னா 2024 இருந்து நம்ம அங்க வந்து 2 உதவ வாங்கிருக்கோம். 2024 சரி 2025 சரி நம்மளுக்கு அங்க ஒரு போர் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதனால நான் ஸ்டாட்ஸ் படி எஸ்ஆர்எச்சுக்கு போயிடுறப்பா. பிளஸ் சிஎஸ்கேக்கு நியூ பால் போலர் இல்ல. அந்த 2 ஓவர் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டுக்கும் மாட்டிக்கிச்சுன்னா ஒரு 90 ரன் கன்ஃபார்மா எழுதி வச்சுக்கலாம் மேக்ஸிமம். விக்கெட் விட்டுருவாங்க, விக்கெட் விட்டாலும் 90 அடிப்பாங்கன்ற. அதனால எஸ்ஆர்எச் பக்கம் போறேன் இந்த வாட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச். யாரை வந்து நீங்க சொல்றீங்க? எந்த பிளேயர் வந்து நீங்க வாட்ச் பண்ண விரும்புறீங்க? நான் வந்து நாளைக்கு டெவால்ட் பிரவிஸை சொல்றேன் ப்ரோ. அவர் வந்து நாளைக்கு கிளிப்பாருன்னு தோணுது எனக்கு. போத் பாஸ் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸும் 2 பேருமே கிளிப்பாரு. அவர் தான் பிளேயர் டு வாட்ச் அவுட் என்ன பொறுத்தவரை. கார்த்தி. எனக்கு வந்து நாளைக்கு சிவாங் குமார் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. மேபி சென்னையை ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிவாங் குமார் தான் பிளேயர் டு வாட்ச். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஹரிசன் ப்ரோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ். இல்ல ப்ரோ, நாளைக்கு சப்போஸ் சிஎஸ்கே வின் பண்ண கூட ஸ்டில் அவங்க வந்து அந்த ரேஸ்ல தான் இருக்காங்க. உடனே நிறைய பேர் வருவாங்க, அவ்வளவுதான் சிஎஸ்கே முடிஞ்சிடுச்சு இனிமேலாம் வராது அப்படின்ட்டு. ஸ்டில் சிஎஸ்கே ரேஸ்ல தான் இருக்காங்க. அவங்க 4 மேட்ச் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அடுத்து இன்னும் அவங்களுக்கு வந்து 8 மேட்சஸ் இருக்கு. அதுல ஒரு 4 மேட்ச் வின் பண்ணா போதும், ஓரளவுக்கு உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபேன்ஸுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், சிஎஸ்கே வின் பண்ணாலும் நீங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, ஃபெயில் ஆனாலுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. நார்மலா போங்க, கேமை வாட்ச் பண்ணுங்க. எந்த பிளேயர்ஸ் முக்கியமா எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பாருங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். எப்பவுமே சண்டை செஞ்சு தோக்குறது வேற, அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு போய் தோக்குறது வேற. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் அப்படிதான் பண்ணாங்க. ஒரு 13-14 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சிருப்பாங்கிற மாதிரி நின்னாங்க. நேற்று கேமே எப்படி நின்னாங்க அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது, கான்ஃபிடென்டா விளையாடணும். கார்த்தி. நம்மளுக்கு மும்பை இருக்காங்க, அவங்கள பார்த்து கத்துக்கலாம். அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம பண்ண வேணான்ட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நல்ல நல்ல பிளேயர் வச்சு தோக்குறாங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்குவாட் வச்சு வின் பண்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். அதனால சென்னை வந்து இந்த வாட்டி அவங்க தான் ஒரு டார்க் ஹார்ஸா இருக்க போறாங்க. போன வாட்டி மும்பை எப்படி குவாலிஃபை ஆனாங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து, அது மாதிரி சென்னை போவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இப்ப ருத்ராஜ் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கேன், 2 பேரும் ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா யாராவது எல்லா மேட்சும் அடிச்சிட்டாங்கன்னா டாப் ஆர்டர் ஒரு மாதிரி அடிச்சிச்சுன்னா மேபி உனக்கு எல்லா போர்டும் கம்மியாயிரும். நியூ பால் போலரு ஸ்பின்னர் எல்லாம் கம்மியாயிரும். ஓகே, என்னோட ஃபைனல் தாட் சொல்லிடுறேன். உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு.
அதே மாதிரி உங்க சப்போர்ட்டை டெய்லி கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் டெய்லி கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களோட சஜஷன் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ நாளைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து சிஎஸ்கேவோட யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு சாங் இருக்கு, நெருப்புடா நெருங்குடா பாப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நெருப்பா இருக்காங்க. அந்த நெருப்பா இருக்கும்போது தொடர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எஸ்ஆர்எச் கிட்ட என்னதான் பேட்டிங் ஃபயரா இருந்தாலும் அந்த நெருப்பை கிட்ட வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது நம்மளுக்கு டேஞ்சரஸ். எஸ்ஆர்எஸ் செகண்ட் பேட்டிங் ஆடுறது நம்மளுக்கு நல்லது. இந்த வாட்டி ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் வின் பண்ணியே ஆகணும்னு ஒரு கண்டிஷன்ல இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் வின் பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் ஓகே, இவங்க 2 பேரும் அவங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டாங்க. நானும் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டேன். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சென்னை ஜெயிப்பாங்களா? தலை தூணி வராரா? தலை தூணி வந்தா யாரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு சீம் பவுலர்ஸ் போறீங்க? சீம் பவுலர் போறீங்களா? கலீரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, இல்ல ஸ்பின்னர் எடுத்துன்னு வர போறீங்களா? அதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பிளஸ் வந்து இன்னும் நிறைய ஃபேன்ஸும் வந்து தெரிஞ்சுப்பாங்க உங்களோட ஒரு சஜஷன்ஸுமே. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம், நம்ம எந்த ஃபேன்ஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது. அது ஃபேன்ஸ் கிட்டேயும் சொல்லிக்கிறேன், பிளஸ் வந்து வெளியுமே சொல்லிக்கிறேன். யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க, அப்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க சிஎஸ்கே, அது எல்லாருக்கும் தெரியும். அப்யூஸ் அண்ட் ஹர்ட் அதை பத்தின ஒரு கேஸ் தான் அது. அந்த டீம் பத்தி நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரிஞ்ச டீம் தான். அதனால வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப்லயும் சரி, இல்லை வந்து உங்களை கெரியர் லைஃப்லயும் சரி, ஹர்ட் பண்ணாதீங்க, இது அப்யூஸ் பண்ணாதீங்க. எப்படின்னா வந்து அது ஹர்ட் பண்றதுல உங்களுக்கு என்னதான் கிடைச்சிட போகுது? அதுதான் வந்து என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஹர்ட்டும் பண்ண வேணாம், அபியூஸும் பண்ண வேணாம். நம்ம நம்மளா இருப்போம், ஜாலியா இருப்போம், ஃபன்னா இருப்போம், பிளேஃபுல்லா இருப்போம். ஓகே, ஐபிஎல் பத்தி நிறைய பேசுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனல் இருக்கு. கிரிக் கான்வர்ஸ் வித் ராகவும் இருக்காரு. அப்புறம் நம்ம விஆர் பாய்ஸ் இருக்கு. 2த்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபுளுசர் அதிசன் ப்ரோ இருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கார்த்திகை எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரத்துல ஒரு அனலைசர் வருவான்னு நினைக்கிறேன். அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே சொல்லுங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு சதன் டார்பி, அப்புறம் எம்ஆர்சி நகர் டார்பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சுவலி 2 டீமோட ஆஃபீஸும் ஒரே இடத்துல தான் இருக்கு, ஒரே ஏரியா, ஒரே இது, பக்கத்து பில்டிங் தான். காசி தாத்தாவா இல்லைன்னா வந்து காவி அக்காவான்றதான் இந்த வந்து டைட்டில், மேட்ச் டைட்டில் நான் வைப்பேன். இது நம்மளுக்குள்ள சொல்றேன், பிராட்காஸ்டிங் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ட்ரி கிளாஸ் ரிவ்யூஸ் வைப்பாங்க, நம்ம வச்சுப்போம் காவி அக்காவா இல்லைன்னா வந்து காசி தாத்தாவா நாளைக்கு ஜெயிக்க போறது பார்த்துடலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். விசில் போடா சன் பிக்சர்ஸா, விசில் போடா. ஓகே, விசில் போட விசில் சன் பிக்சர்ஸ். ஓகே ஓகே, எங்களுக்காடா காப்பிரைட் அடிக்கிறீங்கன்னு சிஎஸ்கே ஒரு பலத்தான அடி குடிச்சு அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். காப்பிரைட் எங்களுக்காடா குடிக்கிறீங்க, எங்கடா உங்களுக்கு விஷத்தை வச்சு கலக்கிறேன், இன்னொரு விஷத்தை போட்ட வேண்டியதா அப்படின்ட்டு ஏதாவது பண்ண போறாங்க. அக்கா கிட்ட சாரி கேட்டுக்கணும், காவியா அக்கா தயவுசெய்து காப்பிரைட் ஏதாவது கொடுத்துறாதீங்க, சன் பிக்சர்ஸ்னு சொன்னதுக்காக. அதுவும் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க சும்மா சிஎஸ்கே பேசினாலே காப்பிரைட் தான் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. இல்ல இதுல பாட்டு வேற பாடி வச்சிருக்கேன், அதுக்கு எதனா காப்பிரைட் கொடுத்துட போறாங்க. வாய்ப்பு இருக்கு. நீ சிஎஸ்கே பாடுற யூடியூப் தயவுசெய்து அவங்க சொல்றது கேட்காதீங்கப்பா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, bye guys.